நவம்பர் 23 ஞாயிற்றுக்கிழமை. தெரிந்தெடுத்தார். நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1:4-5-6. கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் நம்மை தமக்கென்று மீட்டெடுத்திருக்கிறார். அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாகும்படி முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்தது எத்தனை மேன்மையானது! ஒருவர் பிரதம மந்திரியாக உயர்வு பெறுவது சாதாரண காரியமல்ல. முதலில் அவர் பாராளுமன்றத்திற்கு ஒரு உறுப்பினராக ஜனங்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அவருடைய கட்சி அதிகமான இடங்களை பெற்றிருக்க வேண்டும். சக உறுப்பினர்கள் அவரை தேர்ந்தெடுக்க சம்மதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவரால் பிரதம மந்திரியாக முடியும். தேசத்தின் அத்தனை கோடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த ஒருவர் தேசத்தை வழிநடத்தி செல்வார். நம்மை பரலோக குழு தெரிந்தெடுத்திருக்கிறது. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் ஆகிய பிதா நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். முழு உலகத்தில் உள்ள கோடானு கோடி மக்கள் நடுவே அவருக்கென்று சிறு கூட்டத்தை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அந்த தெரிந்தெடுக்கப்பட்டவர்களின் மத்தியிலே இருப்பது எத்தனை பெரிய பாக்கியமானது! கர்த்தர் நம்மை எப்பொழுது தெரிந்தெடுத்தார் தெரியுமா? ஆபிரகாமைப் போல கிறிஸ்துவுக்கு முன் 2000 ஆண்டிலே நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. அவர் நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். நம்முடைய தெரிந்தெடுப்பு அநாதி காலத்திற்குரியது. நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவரை குறித்து, ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். சங்கீதம் 90:1-2 என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இது எத்தனை ஆச்சரியமானது! இது நம்முடைய புத்திக்கு எட்டாததாய் இருக்கிறது. இதற்காக ஆண்டவரை கோடான கோடி முறை ஸ்தோத்தரித்தாலும் அது தகும். நாம் தேவனுடைய பிள்ளைகளானது என்பது ஏதோ தற்செயலாய் நடந்துவிட்ட காரியமல்ல. அது தேவனுடைய அநாதி தீர்மானத்தின்படியே முன்குறிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டதினால் விளைந்த ஒன்றாகும். எல்லா பக்கங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதை கேட்கிறோம். ஆனாலும் நாம் அதை கேட்டபோது அதை விசுவாசிக்கும்படியாக ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்தார். நம்முடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணிக்கும்படியாக உள்ளத்தில் தீர்மானத்தை தந்தார். பாவத்தை அறிக்கையிட்டு இரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம். இதுவே தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் ஆகும். தேவ பிள்ளைகளே, பிதாவானவர் நம்மை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16.